Hi, welcome to YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ப்ராடக்ட் எம்ப்டிஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். அதாவது 2024ல நான் யூஸ் பண்ணி எம்ப்டி பண்ண ப்ராடக்ட்ஸ்லாம் என்னன்னோ அதுல எந்தெந்த ப்ராடக்ட்லாம் நான் மறுபடியும் வாங்குவேன் அத ரீபர்ச்சேஸ் பண்ணுவேனோ எதெல்லாம் ரீபர்ச்சேஸ் பண்ண மாட்டேன்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து ஸ்கின் கேர் ரெகுலராக டெய்லி யூஸ் பண்ணுற ஆள் கிடையாது. அதே மாதிரி எனக்கு வந்து புதுசாக ப்ராடக்ட் ட்ரை பண்ணோம் அதில் எது பெஸ்ட்டுன்றதை கண்டுபிடிச்சி அதை வந்து ஃபைனல் என்னுடைய ஸ்கின் கேர் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்றது என்னுடைய எண்ணம். அதனால ஃபுல் சைஸ் பாட்டில் வாங்கினா ஒன்று வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டேன். இன்னொன்று வந்து அது காலியாகிறதுக்கே அந்த ஃபுல் சைஸ் பாட்டில் காலியாகிறதுக்கே வந்து ஒரு 3 months 4 months கிட்ட ஆகிடும் நான் ரெகுலராக யூஸ் பண்ணதுனால. ஸோ அதனால வந்து ஃபுல் சைஸ் வாங்காமல் நான் வந்து சில மினி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து மினி ப்ராடக்ட்னா சாம்பிள் ப்ராடக்ட் அந்த மாதிரி வந்து ஆர்டர் பண்ணி அதை ட்ரை பண்ணேன். அது என்னென்ன ப்ராடக்ட்லான்றதை ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். மினி ப்ராடக்ட் நான் எம்ப்டி பண்ணதில் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்ன இந்த டாட் அண்ட் கீயோட மாய்ஸ்சரைசர். ஒன்று வந்து எல்லோ ஃப்ளேவர், இன்னொன்று வந்து ப்ளூ ஃப்ளேவர். இதில் ஃப்ராக்ரன்ஸ் அதிகமாக இருக்குது. இது வந்து ஃப்ராக்ரன்ஸே இல்லை, அவ்வளோவா எதுவுமே தெரியல. எனக்கு வந்து ஃப்ராக்ரன்ஸ் பிடிக்காதனால இந்த ப்ராடக்ட் வந்து நான் ரீபர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். இந்த ப்ராடக்ட் வந்து மேபி ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து நான் வந்து எனக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு புதுசாக நிறைய ப்ராடக்ட் ட்ரை பண்ணால் அதில் எது பெஸ்ட்டுன்னு பார்க்கணும். ஸோ எனக்கு எதுவுமே பெஸ்ட்டு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் வந்து இந்த ப்ராடக்ட்டை நான் வந்து கண்டிப்பாக ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த நைக்காவோட ஹைலரானிக் ஆசிட் மாய்ஸ்சரைசர். இது வந்து எனக்கு இந்த இயரில் 2024 வந்து எனக்கு பர்த்டே கிஃப்டாக வந்து நைக்காவிலேருந்து வந்துச்சு ஃப்ரீயாக. இதில் வந்து மொத்தம் 2 பாட்டில் வந்துச்சு. நான் அதில் வந்து 1 பாட்டில் எம்ப்டி பண்ணியாச்சு. இது வந்து வாவனும் சொல்ல முடியாது, அதே மட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு டீசெண்டான மாய்ஸ்சரைசர் தான், நல்லாவே இருக்குது. ஆனால் எனக்கு அந்த வா ஃபேக்டர் இல்லாதனால வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் ரீபர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். நைக்காவோட மாய்ஸ்சரைசர். நெக்ஸ்ட்டு வந்து இன்ஸ்டாவில் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு மாய்ஸ்சரைசர். சரி நாமளும் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு வாங்கினேன் இந்த ப்ராடக்ட்டு. ஆனால் அதுதான் இந்த ப்ராடக்ட், இந்த எமோடினோட மாய்ஸ்சரைசர். இது வந்து மேபி ட்ரை ஸ்கின்னுக்குன்னு போட்டிருக்காங்க. எனக்கு நார்மல் ஸ்கின் தான். ஆனால் வந்து இது வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஒரு மாதிரி மூஞ்சில் ஏதோ போட்டு ஏதோ அப்ளை பண்ணிட்டு இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. ஆனால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நல்ல மாய்ஸ்சரைசர் நம்ம கண்டுபிடிக்கலாம் இன்னும் நிறையவே. ஸோ இதை வந்து கண்டிப்பாக நான் ரீபர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். ஏன் இந்த இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் வந்து ரொம்ப ட்ரெண்ட் பண்ணி விட்டான்னு தெரியல. மேபி இது ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக உள்ளவங்களுக்கு சூட் ஆகுமோ என்னவோ தெரியல. நார்மல் ஸ்கின் எனக்கு வந்து சூட் ஆகலை. இந்த மாய்ஸ்சரைசர் எனக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி ஃபேஸில் ஏதோ அப்ளை பண்ண மாதிரி இருந்தது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக ரீபர்ச்சேஸ் பண்ண மாட்டேன், ட்ரையும் பண்ண மாட்டேன். அவ்வளோதான், மாய்ஸ்சரைசர் முடிஞ்சிருச்சு. என்னடா ஒரு வருஷம் ஃபுல்லாக இந்த 3 மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ண மாட்டேன் ரெகுலராக. எப்போமாவது ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவேன். அதேமாதிரி இந்த ஃபங்க்ஷன் போகிற டைமு, அதுக்கு முன்னாடி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி தான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருவேன், ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருவேன். அந்த மாதிரி லேசியாக தான் இருந்தேன். ஸோ மாய்ஸ்சரைசர் இந்த 3 தான் ட்ரை பண்ணேன். மாய்ஸ்சரைசர் ஆகும் தான். நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் வாஷ்குள்ளே போகும். நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நான் இன்ஸ்டா யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் வாங்கினேன். அது என்ன ப்ராடக்ட்னா வந்து இந்த செட்டாஃபில்லோட கிளென்சர். இந்த ப்ராடக்ட் வந்து என்னால் ஃபுல் சைஸ் வாங்கி என்னால் ட்ரை பண்ண முடியாது, அது வந்து ரேட் அதிகமாக இருக்குது. ஸோ மினி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு மினி வாங்கினேன். இந்த ப்ராடக்ட் வந்து நான் ரீபர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து எனக்கு ஃபேஸ் வாஷ்னால் நுர வரணும், அப்போ தான் வந்து எனக்கு ஃபேஸ் கிளென்ஸ் பண்ண ஒரு ஃபீல் வரும், அந்த ரெஃப்ரெஷிங் ஃபீல் வரும். ஆனால் வந்து இந்த ப்ராடக்ட்டில் வந்து நிறைய வர மாட்டேங்குது. நம்ம எவ்வளோதான் ஊற்றுனாலும் நிறைய வரல எனக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு அதே பர்சனலாக சொல்கிறேன். மேபி நிறைய பேருக்கு இது சூட் ஆகலாம். ஆனால் வந்து எனக்கு நுர வரலை, எனக்கு ஃபேஸை எனக்கு ஃபேஸ் வாஷ் பண்ண மாதிரியே ஃபீல் வரல. அந்த ஒரு காரணத்துக்காக இது வந்து நோ ரீபர்ச்சேசிங். எனக்கு நுர வந்தால் மட்டும்தான் ஃபேஸ் வாஷ் நான் ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ப்ராடக்ட் நோ ரீபர்ச்சேஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த நிவியாவோட ஃபேஸ் வாஷ். இது வந்து ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்குன்னு போட்டிருக்கு. ஸோ என் தங்கச்சிக்கு வந்து ஆயிலி ஸ்கின் அண்ட் ஆக்னி ப்ரோன் ஸ்கின் தான். ஸோ அவள் வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அவள் வாங்கினா. இந்த ப்ராடக்ட் எம்ப்டி கூட பண்ணல. ஏன்னா வந்து இது ஆயிலி ஸ்கின்னுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் என் தங்கச்சிக்கு வந்து பிரேக் அவுட்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு இந்த ஃபேஸ் வாஷில். அதே மாதிரி நிறையும் வர மாட்டேங்குது, பிரேக் அவுட்ஸ் நிறைய. சரி அவள் தான் யூஸ் பண்ணி நம்மளாவது யூஸ் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி பார்த்தா எனக்குமே செட் ஆகலை. ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் வந்து இதுவே எம்ப்டி பண்ணல. இது வேறு ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன்னா மாட்டேன்ன்றது உங்களுக்கே தெரியும். நோ ரீபர்ச்சேசிங் இந்த ப்ராடக்ட். ஸோ அதே மாதிரி தான் ஆயில் ஸ்கின்னுக்குன்னு போட்டுருந்துச்சு இந்த ஃபேஸ் வாஷு. ப்ளம்மோட ஃபேஸ் வாஷ், டர்மரிக் அண்ட் ஒயிட் கேக் ஃபேஸ் வாஷ் வித் ஆரஞ்சு பீல். இது வந்து ஃபைட்ஸ் ஆக்னி அண்ட் கண்ட்ரோல்ஸ் எக்ஸஸ் ஆயில் போட்டுருந்துச்சு. அந்த ஒரு காரணத்துக்காக இந்த ஃபேஸ் வாஷை வாங்கி சரி அவளுக்கு ஃபேஸ் வாஷ் புதுசாக பார்த்துட்டே தான் இருக்கும். ஆனால் எதுவுமே செட் ஆகலை, இதுவுமே செட் ஆகலை. இதுவுமே வந்து பிரேக் அவுட்ஸ் ஆகுது. சரி அவளுக்கு ஆயிலி ஸ்கின்ன்றதுனால பிரேக் அவுட்ஸ் ஆகுது, சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து இதில் ஃப்ராக்ரன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அந்த மஞ்சள் ஸ்மெல் நிறைய வருது. ஃப்ராக்ரன்ஸ் பிடிக்காது, எனக்கு செட்டும் ஆகாது. அந்த ஒரு காரணத்துக்காக இந்த ப்ராடக்ட்டை வந்து நோ ரீபர்ச்சேஸ். ப்ளம்மோட ஃபேஸ் வாஷ்.
நெக்ஸ்ட்டு வந்து அக்வாலாஜிக்காவோட ஃபேஸ் வாஷ். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து எனக்கு வந்து வாவ் ஃபேக்டர் தரல, பட் ஆனால் வந்து எங்கள் அக்காவுக்கு பிடிச்சிருந்தது. இது நல்ல ஃபேஸ் வாஷ் தான். நான் வந்து இதை ரெகுலராக யூஸ் பண்ணல இந்த ஃபேஸ் வாஷை, ஏன்னா வந்து போர் அடிச்சிச்சு இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி. நான் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ண எனக்கு ஃபீல் வரல இந்த ப்ராடக்ட்டில். இந்த ப்ராடக்ட் வந்து அதுவுமே எங்கள் அக்கா யூஸ் பண்ணால் அவளுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தது. ஸோ எனக்கு பிடிக்கலன்றதுனால நீங்கள் வாங்காமல் இருக்க வேண்டாம், உங்களுக்கு மேபி பிடிக்கலாம். அதில் ஒரு ஃபேஸ் வாஷ் இது தான், அக்வாலாஜிக்கா ஃபேஸ் வாஷ். நான் யூஸ் பண்ண ஃபேஸ் வாஷில் எது பெஸ்ட்டுனா ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள்னு சொல்லுவேன், செகண்ட் வந்து அக்வாலாஜிக்கா, தேர்ட் வந்து செட்டாஃபில், அண்ட் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் நிவியா, ப்ளம், எதை வேணால் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான்.